சந்தேகம் உள்ளத்துக்குள்ள வராமல் இருக்க மனிதனை மனிதனா ஏற்றுக்கொள்ளணும். முதல் அடுத்த விஷயம் என்ன? மனிதனை மனிதனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, ஒருவரை பற்றி எங்களுக்கு ஒரு உடன்பாடின்மை இருக்கணும். ஒருவரை பற்றி உடன்பாடின்மை இருக்கு. இது குடும்பத்துக்கும் பொருந்தும், சமூகத்துக்கும் பொருந்தும், எல்லா இடங்களுக்கும் பொருந்தும். ஒருவரை பற்றி எங்களுக்கு ஒரு உடன்பாடின்மை இருக்கும். உடன்பாடின்மையோடு நாம மத்த விஷயங்களை சிரிச்சு சந்தோஷமா பேசுவோம். இது என்ன செய்யும் தெரியுமா? சந்தேகமா சிலர் மாட்டிக்கொள்றாங்க. என்ன? உடன்பாடின்மையோடு நான் பேசிக்கின்றேனே அப்படி என்றது. இது இயல்பு என்பதை முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் 100க்கு 100% உடன்பட்ட 2 பேர் இல்லை. 100க்கு 100% உடன்பட்ட 2 பேர் என்ன செய்ய முடியாது? காண முடியாது. அப்படி உடன்பட்டவராக இருந்தால் இவர் ஒன்றை விட்டு கொடுத்து ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அவர் ஒரு பகுதியை விட்டு கொடுத்து ஏற்றுக்கொண்டிருக்க, அல்லது அவர் விட்டு கொடுத்து இவரோடு என்ன செய்திருக்க வேண்டும்? சேர்ந்திருக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் 100% உடன்பட்ட உலகத்தில் யாரும் என்ன கிடையாது. ஒரு 75% உடன்படலாம். ஒரு 25% எப்பொழுதுமே அவர் செய்வது பிழை என்ற சிந்தனை தான் எல்லார்ட்டையும் இருக்கு. இது இயல்பானது. அது கணவன் மனைவியாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கலாம், ஆட்சியாளர் ஆளப்படுகின்றவனாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். 75% தான் என்ன செய்ய முடியும்? உடன்பட முடியும். ஒரு 25% அவர் செய்வது பிழை என்ற நிலைப்பாடு இருக்கும். சிலதை சொல்லி இருப்பீங்க, சிலதை சொல்லாம இருப்பீங்க. இதெல்லாம் இயல்பான விஷயம். இந்த விஷயங்களை பொறுத்தவரைக்கும் நபித்தோழர்கள் எப்படி அதை நடந்து கொண்டார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதாஹனா சொல்வார்கள். இதுக்கு அரபு மொழியிலே முதாஹனா அப்படின்னு சொல்வார்கள். முதாஹனா என்பது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தாமல், அது தவறு என்ற அர்த்தம் அல்ல. ஏதோ ஒரு மனிதன் ஒவ்வாமையான உள்ள விஷயங்கள் அதை உங்களுக்கு தெரியப்படுத்தாமல் சாதாரணமாக நான் உங்களோடு பழகி கொண்டிருப்பது, இதுக்கு பேர் என்ன? முதாஹனா. இதை இஸ்லாம் என்ன செய்யவில்லை. ஒரு நாள் நீ எல்லாத்தையும் 100% அவருக்கு சொல்லித்தான் ஆகணும். ஒருத்தர் வந்து கத்திரிக்காய் வாங்குறாரு, நம்மளுக்கு அது பிடிக்கல. ஒருவர் வந்து என்ன செய்யறாரு, ஒரு கேரட் வாங்க, நம்மளுக்கு பிடிக்கல, நமக்கு இந்த கேரட் வாங்குற பிடிக்கல. இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் நம்ம அவரோட பழகணும். இஸ்லாம் எங்க என்ன செய்யல, சொல்லல. அது அவனோட விருப்பம், இது நம்மளோட விருப்பம். நமக்கு பிடிக்கல என்ற எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லித்தான் ஆகணும் எந்த நிபந்தனையும் இல்லை. இது அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 25% எல்லோருடனும் எல்லோருக்கும் உடன்பாடின்மைகள் இருக்கும். இத ஒரு பெரிய பிரச்சனையாக என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. நிறைய பேர் அந்த 25 இருப்பதே நான் சந்தேகத்தோடு பழகிறேன் என்கிற எண்ணத்தில் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்படி இல்லை. 75% உங்களுக்கு உடன்பட முடிஞ்சுதா, அதே போதும். ஹைரும் பரக்கா, அப்படி வாழ்ந்துட்டு போகலாம். இதுதான் உலகத்தில் உள்ள இயல்பு. இதுக்கு மேல உங்களால் என்ன செய்ய முடியாது, உடன்பட முடியாது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படைகள் நமது மனதில் இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சந்தேகத்துக்கான வழிவகைகளை நம்ம செய்து கொள்ளக்கூடாது. அதை இயன்ற அளவுக்கு மூடிக்கொள்ள வேண்டும். அடுத்தது, மனிதனுக்கு எப்பொழுதும் உடன்பாடின்மைகள் இருக்கும் என்கின்ற விதியை நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படித்தான் இயல்போடு படைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.